தலைப்பு: மண் தடம். அமைதியான கிராமத்தில் நடந்த மரணம். நரேஷன்: தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் அனைவரும் மதிக்கும் ஒருவர்தான் ராமமூர்த்தி. 60 வயது. பணக்காரர் இல்லை. ஆனால் அனைவருக்கும் உதவி செய்வார். ஒரு நாள் காலை அவரது வீட்டு கதவு திறந்தே இருந்தது. அவரது மகன் அருண் உள்ளே சென்றான். அப்பா, அப்பா. அந்த ஒரு குரல் அந்த வீட்டில் இருந்த அமைதியை உடைத்தது. ராமமூர்த்தி தரையில் படுத்திருந்தார், உயிரில்லாமல். ஆனால் அந்த வீட்டில் சண்டை நடந்த அடையாளமே இல்லை. திருட்டு நடந்ததில்லை. அவரது பணமும் அங்கேயே இருந்தது. இது சாதாரண மரணம் அல்ல. இது ஒரு கொலை. ஆனால் கொலை செய்தவன் யார்? கேஸ் விசாரணைக்கு வந்தவர் இன்ஸ்பெக்டர் அரவிந்த். அவர் வீட்டை முழுவதும் பார்வையிட்டார். ஒரு விசித்திரமான விஷயம். அந்த வீட்டில் ஒரு கைரேகையும் இல்லை. டோர் ஹேண்டில், டேபிள், கிளாஸ், எதிலும் கைரேகை இல்லை. அவர் சொன்னார், இது சாதாரண குற்றவாளி இல்லை. இவன் எல்லா சான்றுகளையும் அழைத்திருக்கான். அடுத்த கேள்வி: ராமமூர்த்திக்கு எதிரிகள் இருந்தார்களா? கிராம மக்கள் சொன்னார்கள், அவருக்கு எதிரி எவரும் இல்லை சார். ஆனால் ஒரு பெயர் மட்டும் வந்தது. பழைய நிலம் பிரச்சனை. அந்த நிலம் பற்றி சண்டை போட்டவர் முருகன். முருகனை போலீஸ் விசாரித்தது. நேற்று இரவு எங்கே இருந்தாய்? முருகன் அமைதியாக பதில் சொன்னான், நான் வீட்டில்தான் இருந்தேன் சார். அவரது குடும்பமும் அதையே சொன்னார்கள். அலிபி சரியாக இருந்தது. அதனால் முருகனை போலீஸ் விட வேண்டியதாயிற்று. ஆனால் இன்ஸ்பெக்டர் அரவிந்த் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. அவர் மீண்டும் அந்த வீட்டை பார்வையிட்டார். அங்கே ஒரு சிறிய விஷயம் அவரது கவனத்திற்கு வந்தது. ஒரு காலனியின் மண் தடம். அந்த மண் அந்த வீட்டின் மண் அல்ல. அது ஆற்றங்கரையின் மண். போலீஸ் ஆற்றங்கரைக்கு சென்றது. அங்கே ஒரு விஷயம் கிடைத்தது. ஒரு கைத்துணி. அந்த கைத்துணியில் இரத்தக்கரை இருந்தது. DNA டெஸ்ட். முடிவு வந்தது. அது ராமமூர்த்தியின் இரத்தம். ஆனால் அந்த கைத்துணி யாருடையது? கிராமத்தில் விசாரித்தபோது ஒருவர் சொன்னார், இந்த மாதிரி கைத்துணி முருகன் பயன்படுத்துவான். மீண்டும் முருகன் கைது. இந்த முறை அவன் உடைந்து போனான். முருகன் சொன்னான், அவர் என் வாழ்க்கையை கெடுத்தார். பல வருடங்களுக்கு முன் அந்த நிலம் ராமமூர்த்தி வாங்கினார். ஆனால் முருகன் அது தன்னுடையது என்று நம்பினான். அந்த கோபம் பல வருடங்கள் உள்ளே இருந்தது. அந்த இரவு முருகன் ராமமூர்த்தி வீட்டிற்கு வந்தான். வாக்குவாதம், கோபம், ஒரு தள்ளல். ராமமூர்த்தி கீழே விழுந்தார். தலையில் அடிபட்டு அவர் அங்கேயே இறந்தார். பயம் காரணமாக முருகன் எல்லா கைரேகைகளையும் துடைத்தான். ஆனால் ஒரு விஷயம் மறந்தான். அவன் காலனியின் மண். அந்த ஒரு சின்ன தடம் அவனை பிடிக்க காரணமானது. முடிவு: ஒரு கோபம், ஒரு நிமிட முடிவு, ஒரு உயிரை எடுத்தது. ஆனால் உண்மை எப்போதும் மறைந்து இருக்காது. சில சமயம் ஒரு சிறிய மண் தடம் கூட உண்மையை வெளியில் கொண்டு வரும்.